காலைதோறும் புதியவை. வேத வசனம் நிலைத்து நிற்கும். ஜூன் 24. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. 2 தீமோத்தேயு 3:1. மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தமில்லாதவர்களாயும் சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரமுள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. இப்படிப்பட்ட ஜனங்களை ஆபத்து காலத்தில் சமாதானம் பாதுகாப்பு என வேண்டிக் கொள்ளுவார்கள். தங்கள் இருதயத்தை பாதுகாப்பு உண்டு என தாளாட்டி ஆபத்தை ஆபத்து இல்லை என கனவு காண்பார்கள். இப்படி வெறுமனே இருப்பதை உணர்ந்த பின் மற்றவர்களிடம் தங்கள் குறையை நீக்க கேட்பார்கள். அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய 3 புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு. தீங்கு அனுபவி. சுவிசேஷகனுடைய வேலையை செய். உன் ஊழியத்தை நிறைவேற்று. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. 1ஆம் நூற்றாண்டில் நடந்தது போல மார்க்க பக்தி மிகவும் குறைந்து இருக்கும். கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும். சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பொய்யான ஆதாயத்திற்கும் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். தெய்வீக பயம் அற்றவர்களாக இருப்பார்கள். ஆனால் வேத வசனங்கள் சத்தியமே, நிலைத்து நிற்கும். ஜெபம். தேவனே, வஞ்சிக்கும் ஆவிக்கு எச்சரிக்கையாய் இருந்து அனுதினமும் வசனங்களை ஆழ்ந்து படிக்க உதவியருளும். ஆமேன்.